friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம டேஸ்டியான சாஃப்டான கோதுமை ஆப்பம் அதுவும் இன்ஸ்டண்டா எப்படி செய்யறதுன்னு பாப்போமா வாங்க. 1/4 கப் தேங்காய் துருவலோட ஒரு 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ இதோட இன்னொரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டி இந்த தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணியை ஒரு பேனில் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை போட்டு நல்ல ஒரு வயர் விஸ்க் வச்சு கலந்து விட்டு அடுப்பில் வச்சு இதை கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பபுளாகி வரப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ 1 கப் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் கோதுமை மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கிற இந்த கஞ்சியை சேர்த்துக்கோங்க. ஒரு முள் கரண்டியோ இல்லை இந்த மாதிரி விஸ்கோ வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த 1/2 கப் தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இதில் இப்போ 1/2 கப் அளவுக்கு தயிர் நல்லா ஒரு முள் கரண்டி வச்சு பீட் பண்ணி எடுத்திருக்கேன், ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக. இதை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இதில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்க்காமையும் செய்யலாம், உங்களோட விருப்பம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானோடனே ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஓரத்துலேருந்து உள் பக்கமாக விடுற மாதிரி ஊற்றுங்க. சென்டரில் கொஞ்சம் கூட மாவு இருக்கிற மாதிரி ஊற்றினா அந்த ஆப்பம் மாதிரி நமக்கு கிடைக்கும். மூடி போட்டு வேக வைங்க. 1 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா நல்லா நம்மளோட ஆப்பம் வெந்திருக்கு. அந்த ஓரெல்லாம் நல்லா கிறிஸ்பாகி மேலே எழுந்து வந்திருக்கு பாருங்கள். நல்ல சாஃப்டான டேஸ்டியான ஈஸியான கோதுமை ஆப்பம் தயார். கிட்ட ஆப்ப சட்டி இருந்ததுன்னா அதில் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா அந்த கப் ஷேப்பில் அழகாக வரும். எடுத்த கோதுமை மாவுக்கு 6லிருந்து 7 ஆப்பங்கள் கிடைக்கும் இந்த அளவில். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு வேணால் கூட கொடுத்து விடலாம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதோட கூட தொட்டுக்கிறதுக்கு குருமா, சட்னி, சாலன் எல்லாம் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சோயா சாலன் வச்சுருக்கேன். இதோட ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எப்பவும் சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.